பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்த ஆண்டவருடைய பாதத்தில் இந்த அதிகாலை வேளையில் ஒரு நிமிடம் நம்மையே உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தருடைய வார்த்தைகளை உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதை ஆமேன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தது. நம்முடைய பாதைகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிகள் கரடு முரடா முட்களாய் வேதனை நிறைந்ததாய் துன்பம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது ஒரு நிபந்தனை, கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளை. நீர் அழைக்கப்பட்ட, உன்னை தெரிந்தெடுத்து முத்திரையிட்டு ஆமேன் பேர் சொல்லி அழைத்து எந்த காரியத்துக்காய் தெரிந்தெடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்றும் போது அவருடைய பாதைகள் நமக்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. நெருக்கம் வந்தாலும் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆமேன் அவை மேற்கொள்ள விடாமல், ஏனெனில் அவரே அந்த வழியில் நம்மை நடத்துவதால் கூட இருந்து தப்புவிக்க அவருடைய பாதைகள் தெய்வ பிள்ளையாய் உனக்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்த பாதை. தெய்வ கிருபை உன் பாதையில் அவருடைய ஆமேன் வழியில் உன்னை பின்தொடருமானால் ஆமேன் எந்த சூழ்நிலையிலும் அந்த கிருபை உன்னை தப்புவிக்கும், அந்த கிருபை உன்னை விடுதலையாக்கும், அந்த கிருபை உன்னை மகிழ்ச்சியோடு ஜெயத்தோடு உன்னை வழி நடத்தும். இந்த கால வேளையில் நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய உடன்படிக்கையான நம்மோடு தேவன் தந்திருக்கிற, பேசி இருக்கிற, நம்மை உணர்த்தி இருக்கிற, நம்மை கற்றுக் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களாய், ஹல்லேலூயா, கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல கை கொள்ளுகிறவர்களாய் மாறும்போது நம்முடைய வழிகளை தேவன் கிருபை நிறைந்த வழிகளாகவும் மாற்றுவார், சத்தியம் நிறைந்த வழிகளாய் மாற்றுவார். சமாதானத்தோடு ஜெயத்தோடு ஓட்டம் ஓட கிருபையும் இரக்கமும் அவர் நமக்கு தருகிறவர். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, எந்தெந்த கட்டளைகளை எந்தெந்த வார்த்தைகளை இன்னும் தேவன் நம்மை அறிந்த வார்த்தைகளுக்கு இன்னும் செவி கொடாமல் கை கொள்ளாமல் இருக்கிறோமோ சிந்தித்து பார்த்து கை கொள்ள ஆரம்பிப்போம். தேவனுடைய பாதைகள் நமக்கு முன்பான அந்த வழிகள் கிருபை நிறைந்த வழிகளாய் மாறும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாகும். அன்பு தகப்பனே, எந்தெந்த தேவ கட்டளைகளுக்கு தேவன் தந்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு இன்னும் கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை பரிசுத்த தேவன் உணர்த்தி அவைகளையும் கை கொள்ள வைத்து தன்னுடைய பாதைகள் தேவனுடைய வழிகளாய் மாற அது கிருபை நிறைந்ததாய் சத்தியம் நிறைந்ததாய் மகிழ்ச்சியும் சமாதானத்தோடு கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் கூட இருப்பதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வழிகள் உனக்கு கிருபையும் சத்தியம் நிறைந்ததாய் காணப்பட தெய்வ வசனத்தை கை கொள்ளுவோம். God bless you. Praise the Lord.